Hello everyone, welcome to Banu Samee kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இந்த தொக்குல சுட சுட சாப்பாடுல கொஞ்சமா நெய் ஊத்தி இந்த தொக்கை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை நீங்க 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் இங்கே 2 மாங்காய் எடுத்திருக்கேங்க. மாங்காயை நல்லா கழுவிட்டு, இதை ஒரு டவல்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லையோ வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. நீங்கள் கிளிமூக்கு மாங்காய் கூட யூஸ் பண்ணலாம். 2 மாங்காய் வந்து வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் இருக்குங்க. இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு இந்த மாதிரி பீலர்லேயோ இல்லை கத்தியாலேயோ மேலே இருக்கிற தோலை நல்லா சீவிக்கோங்க. இப்போ நமக்கு நிறைய மாங்காய் கிடைக்குதுங்க. மாங்காய் சீசன் வேறு. நீங்கள் கிளிமூக்கு மாங்காவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஊறுகாய் செய்கிற மாங்காவாக இருந்தாலும் சரி, எந்த மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தோலை நல்லா சீவிட்டு நம்ம இதை துருவிக்கலாங்க. துருவல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சைஸில் கூட துருவிக்கலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக கூட துருவிக்கலாங்க. இதை துருவிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். மாங்காயில் இருக்கிற கொட்டையை தூர போட்டுருங்க. கொட்டையோட அப்படியே துருவிடாதீங்க. பாருங்க, இந்த துருவலை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நாம இதை ஒரு கப்பில் அளந்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பு இப்போ யூஸ் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் நம்ம அதே கப்பில் தான் மிளகாத்தூளும் சரி உப்பையும் அளக்கணுங்க. அளவுக்கு நீங்கள் எந்த கிண்ணமும் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. கிண்ணமாக இருக்கட்டும் இல்லை சின்ன கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவு யூஸ் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து இங்கே 4 கப் அளவுக்கு துருவுன மாங்காய் கிடைச்சிது. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம ஒரு பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கிட்டாலே போதுங்க. அந்த கடுகு வந்து வெடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, கடுகு ஸ்லைட்டாக நமக்கு வெடிக்கிறது தெரியுது பாருங்க. இந்த சமயத்தில் அடுப்பை அணைச்சிருங்க. இது ஆறட்டும். ஆறின பிறகு நாம் இதை பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம அளந்தோம் பார்த்தீங்களா, அந்த கப்புலேயே 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் தாங்க 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்காதீங்க. நல்லெண்ணெய் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் 1லேருந்து 2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. கடுகு நமக்கு பொரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. தனியாவை வந்து நான் 1 2மா இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டுங்க. ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இது ஆறின பிறகு தான் நாம் வந்து மாங்காயில் சேர்க்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இது ஆறட்டும். இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மாங்காய் துருவல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த கடுகு வெந்தயம் பொடியும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 கப்பு துருவின மாங்காய்க்கு நான் 1/2 கப் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உப்பே போதுங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா ரொம்ப உப்பாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவு கூட மிளகாய் தூள் சேர்த்துருக்கலாங்க. நான் வந்து இங்கே 1/2 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாங்காய் தொக்குல நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் கொஞ்சமாக இந்த மாங்காய் தொக்கை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியாக நம்ம 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நாம் இதில் தாளிப்பை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆறின பிறகு அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சுட சுட சேர்க்காதீங்க. எண்ணெய் நல்லா ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க.
இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா, செஞ்ச நாள விட 1 நாள் அப்படியே வச்சுருங்க. 1, 2 நாள் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல வெளியிலேயே இருக்கட்டும். 2 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க. எண்ணெய், மிளகாய்ல எல்லாம் உறிஞ்சு ரொம்ப கிளீன் ஜார்ல இத எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில ஒரு 6 மாசமானாலும் வச்சு சாப்பிடலாங்க. கெட்டே போகாது. வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 3 மாசமானாலும் கெட்டே போகாதுங்க. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. சூப்பரான மாங்காய் தொக்கு நமக்கு 15 நிமிஷத்துலயே ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.